ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மிஸ்டர் வாதி. ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா இயல்பான நிறைய குணாதிசயங்கள்லாம் இருக்கும். பர்சனாலிட்டி ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதில் நிறைய பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே. இப்போ பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு இண்டிபெண்டான பர்சன். அப்புறம் ஆம்பிஷியஸ், ஒரு தனக்குன்னு ஒரு கொள்கையும் சித்தாந்தத்தில் உறுதியாக இருக்கிற மாதிரியான நண்பர்களையும் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நிறைய பேரை பார்க்கலாம். நிறைய மனிதர்கள் நீங்கள் சந்திச்சிருக்கலாம். ரொம்ப ஹம்பிள், ஆப்டிமிஸ்டிக், எப்பவுமே பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட பேசுகிற மாதிரியும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஒரு மைண்ட் செட்டோட இருக்கிற பர்சன்ஸ் தான் இங்கே நிறைய பேர் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரைட்ஸ், ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்க்கலாம். நெகட்டிவ்னு பார்த்தோன்னா நம்ம நிறைய பேர் நெகட்டிவ் வந்து ரொம்ப பேசுறது கிடையாது. ஏன்னா நெகட்டிவ்னாலே வந்து ஒதுங்கி போயிடும், இல்லாட்டி அதை பற்றி பேசல. பட் அதையும் வந்து நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும். அதையும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியே ஆகணும். ஏன்னா அக்ரெசிவ்னஸ், ஒரு ஆக்கிரமிப்பு தன்மை, அதுக்கப்புறம் அக்கறை இல்லாமல் இருக்கிறது, ஒரு அப்பத்தட்டிக்கான ஒரு பர்சனாக இருக்கிறது, ஆர்குமெண்டேட்டிவ், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வாக்குவாதத்தில் இருக்கிறது, திமிரு பிடிச்சவனாக இருக்கான், திமிரு பிடிச்சவளாக இருக்கா, நேர்மையற்றவன், அதுக்கப்புறம் பொறாமை, சோம்பேறியாக இருக்கான், எந்த வேலையும் பார்க்க மாட்டேங்கிறான், ரொம்ப சுயநலம், செல்ஃபிஷாக இருக்கிறது, அதுக்கப்புறம் முரட்டுத்தனம், கிண்டல் கேலியும், இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் ட்ரைட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதோடைய அந்த இன்டென்சிட்டி, அதோடைய லிவரேஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து முக்கியமான விஷயம். ரீசெண்டாக வந்து நான் ஒரு புக்கில் வந்து ஒரு பர்டிகுலர் சாப்டர் படித்தேன். இது கொஞ்சம் பெரிய புக்கு. த லா ஆஃப் ஹியூமன் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் கிரீன். இதில் வந்து ஒரு மனிதனுடைய குணாதிசயங்கள் நான் சொல்கிறேன், அந்த பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் வரலாற்று ரீதியாக ரியல் லைஃப் பர்சன் ஒரு எக்ஸாம்பிள்ஸாக வச்சு நிறைய பர்சனாலிட்டிஸை வச்சு இதில் வந்து அந்த ஒவ்வொரு கேரக்டரைசேஷனுக்கு வந்து அந்த எக்ஸாம்பிள் வந்து எழுதியிருக்காரு. அதில் வந்து முக்கியமாக அந்த நார்சிசிசம் அப்படின்னு சொல்கிற ஒரு சுய பெருமை, அதாவது தன்னை பற்றி பெருசாகவே என்றைக்குமே நினச்சிக்கிட்டு இருக்குது, நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கண்ணாடி முன்னால் பேசுகிறப்போ அவனுக்கு ஒரு ஹீரோயிக் மொமெண்ட் மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறது, மற்றவங்களாம் நம்மளோட சின்னவன், மற்றவங்களோட நம்ம வந்து ஒரு பெரிய இது அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு ஹை சென்ஸ் ஆஃப் செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லணும். அந்த சுயநலமும் அதிகமாக இருக்கும், சுய பெருமையும் வந்து அதிகமாக இருக்கும், செல்ஃப் அட்மிரேஷன் வந்து ஓவராக இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம நார்சிசிசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு பர்சனாலிட்டி ட்ரைட் கொண்ட ஒரு கப்புள் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெஸ்ட் டாக்ஸிக் கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு நான் தம்ப்நெயில்ல போட்டிருக்கிறது. அந்த ரெண்டு பேருமே முக்கியமான ஒரு பர்சன் தான். அவங்க யார், அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சு, அவங்க மூலமாக நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். லியோ டால்ஸ்டாய். லியோ டால்ஸ்டாய் வந்து இலக்கிய வட்டாரத்தில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் ஒரு ஆளுமை. உலக இலக்கியம் தத்துவத்தில் வந்து ஒரு உயர்ந்த மனிதர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் நாவலிஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ரஷ்ய இலக்கியம் பொறுத்த வரைக்கும் டால்ஸ்டாயும் ஃபியோதர் தாஸ்தோவ்ஸ்கியும் வந்து ரெண்டு பேரை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ் ராமகிருஷ்ணன், இந்த மாதிரி நிறைய தமிழ் எழுத்தாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஷ்கின், எல்லாருமே பார்த்தீங்கன்னா டால்ஸ்டாய் பற்றி பேசுகிறது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் வீடியோஸில். ஸோ டீப் சர்ச் ஃபார் மீனிங், ட்ரூத் அண்ட் மாரல் கிளாரிட்டி, அதாவது அன்பு, பாசம், கருணை, இந்த மாதிரி நிறையா இதை பேஸ் பண்ணி நிறைய கேரக்டர்ஸையும் நிறையா நாவல்ஸையும் வந்து எழுதின ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இலக்கியவாதி தான் வந்து லியோ டால்ஸ்டாய். ஸோ நிறையா அந்த மாரல் ரைட்டிங்ஸ்க்கு வந்து ஹீ இஸ் பெஸ்ட் நோன். ஸோ ரெண்டு எபிக் லிட்டரரி நாவல்ஸ், வார் அண்ட் பீஸ், போரும் அமைதியும் சரி, அப்புறம் அண்ணா கேரனினா அப்படிங்கிற ரெண்டு ஒரு எபிக், எப்படி நம்ம ராமாயண மகாபாரதமோ அதே மாதிரி அதுக்கு சமமான ஒரு மிகப்பெரிய ஒரு எபிக்கு தான் வந்து வார் அண்ட் பீஸும் அண்ணா கேரனினாவும். ஸோ ரெண்டையும் எழுதினவர் தான் லியோ டால்ஸ்டாய். அது மட்டும் இல்லாமல் லியோ டால்ஸ்டாய் வந்து பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூதர் கிங்குக்கும் காந்திக்கும் வந்து இன்ஸ்பிரேஷனாக வந்து இருந்திருக்காரு. ஏன்னா இவர் நான் வயலன்ஸ் அப்படிங்கிற இதை வந்து முன்னிறுத்தினே வந்து லியோ டால்ஸ்டாய் தான். அதை பார்த்து தான் வந்து காந்தியை வந்து நான் லியோ டால்ஸ்டாய் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து உலக புகழ் பெற்ற ஒரு மனிதர். பட் இவருடைய பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அதர் சைட் ஆஃப் காயின் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் வந்து ரெண்டு முகம் இருக்கும். ஒன்று நல்ல முகம், இன்னொன்று வந்து காட்டக்கூடாத, காட்ட முடியாத ஒரு முகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே அது இருக்கும். ஸோ நிறைய பேர் பர்சனல் லைஃப் வந்து யாரும் பேச மாட்டோம், பார்க்க மாட்டோம். பட் இவருடைய பர்சனல் லைஃப்ல வந்து இவருடைய எழுதின கதைகளுக்கும் இவருடைய வெளியில இருந்து இருந்த இவருடைய உருவத்துக்கும் வீட்டில் இருந்த உருவத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் வந்து இருந்திருக்கு, எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அதில் வந்து லியோ டால்ஸ்டாய் ஒருத்தர். இவர் வந்து ஒரு நார்சிசிஸ்டிக் பர்சனாக வந்து வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் லியோ டால்ஸ்டாய் பற்றி இந்த புக்கில் வந்து ராபர்ட் கிரீன் சொல்லியிருக்காரு. லியோ அண்ட் சோனியா, சோனியா வந்து அவருடைய மனைவி. இவங்க வந்து பெஸ்ட் டாக்ஸிக் கப்புள் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ரெண்டு பேருடைய வாழ்க்கையில வந்து என்ன மாதிரியான சிக்கல்லாம் வந்து இருந்திருக்கு, எப்படி அவங்க வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க, என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ எப்படி ஒருத்தருக்கு வந்து டாக்ஸிக்காக இருந்திருக்காங்க, அதுதான் முக்கியமான பாயிண்ட். சோனியா லியாவுக்கு வந்து எப்படி டாக்ஸிக்காக இருந்திருக்காங்க, லியோ சோனியாவுக்கு வந்து ஒரு டாக்ஸிக் பர்சனாக வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அது கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து இது ஒரு பேசிக் ஹியூமன் திங் ஆஃப் ஒரு ஹியூமன் நேச்சர் தான். இப்போ இதை வந்து நீங்கள் வந்து இவன் ஏன் இப்படி இருக்கான், இவன் ஏன் டாக்ஸிக்காக இருக்கான் அப்படிங்கிறத வந்து
ஏன் ஏன் அப்படிங்கிறதுக்கான கேள்வி வந்து இங்கே முக்கியம். ஏன்னா அதுவும் ஒரு இயற்கையான ஒரு குணம் அப்படிங்கிறத வந்துட்டு அதான் இந்த லா ஆஃப் ஹியூமன் நேச்சர் அப்படிங்கிற இந்த புக்கோட டைட்டிலே. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது இந்த வீட்டில் பார்க்கலாம். 1862 லியோ டால்ஸ்டாய் வந்து சோனியா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ லியோ டால்ஸ்டாய்க்கு வந்து 32 வயசு, சோனியாவுக்கு வந்து 18 வயசு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 14 வயசு டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இவர் என்ன சொல்றா பார்த்தீங்கன்னா, சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம், நமக்குள்ள எந்த சீக்ரெட்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பர்சனல் டைரியை வந்து சோனியாக்கு வந்து காட்டுறாங்க, படிச்சு காட்டுறாங்க, அவங்களுக்கு கொடுக்குறாங்க, படிச்சுப்பாரு அப்படின்ட்டு. அதுல வந்து இவர் வந்து தன்னுடைய யூத் இளமை காலத்துல வந்து எப்படி வாழ்ந்திருக்காரு எல்லாமே எழுதியிருக்காரு. எல்லாத்தையும் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்றாங்க. குடியும் கும்மாளமா இருந்தது, கேம்பிளிங், சீட்டாட்டம், இந்த மாதிரி விஷயங்கள், விமனைசிங் நிறைய வந்து ஒரு பிளே பாயா இருந்திருக்காரு கிட்டத்தட்ட. ப்ராஸ்டியூட்ஸ் கூட வந்து அவருக்கு ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருந்திருக்கு. அது மட்டும் நிறைய லவ் அஃபேர்ஸ். அது போக இப்போ சமீபத்துல இருந்து எனக்கு வந்து ஒரு 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 ஃபார்மர் உமனோட வந்து ஒரு குழந்தையும் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அந்த டைரியில வந்து இருந்திருக்கு, ப்ரெசென்ட்ல இருக்குங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்து சோனியா வந்து தாங்கிக்க முடியல, அக்செப்ட் பண்ண முடியல. அவருக்கு வந்து சோனியாவுக்கு வந்து லியோ டால்ஸ்டாய் நினைச்சு பொறாமையாகவும் இருக்குது, அதே நேரம் ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான ஒரு ஃபீலாகவும் இருக்குது. ஸோ எப்போ பார்த்தாலும் வந்து சோனியா வந்து லியோ கிட்ட வந்து நீ என்னை லவ் பண்ணவே மாட்டேங்கிற, உனக்கு என் மேலே காதல் அன்பு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி அக்யூசேஷன் வந்து வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இவர் வந்து திரும்ப திரும்ப உனக்கும் என் மேலே காதல் அன்பு எல்லாம் சொல்லிட்டு அக்யூஸ் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஸோ இதில் பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் டாக்ஸிக்காகவும் ஆர்குமெண்டேட்டிவாகவும் வந்து லைஃப் வந்து போயிட்டே இருந்திருக்கு. எவென்ச்சுவலி வந்து அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 48 வருஷம் வந்து ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. 13 குழந்தைகள், அதில் 8 குழந்தைகள் வந்து உயிரோடு இருந்திருக்கு, 5 குழந்தைங்க இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட லிட்டரலி ஒரு 50 வருஷம் வந்து அவங்க திருமண வாழ்க்கை வந்து போயிருக்கு. பட் அமிட் ஃப்ரீக்வெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் தே ஹேட் அ குட் லைஃப் இனிஷியலி. ஆரம்ப காலகட்டத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை தான் வந்து அவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா தான் போயிருக்கு. அவருடைய முன்னாடி சொன்ன அந்த வார் அண்ட் பீஸ், அண்ணா கேரன் 2 எபிக் நாவலுக்கும் வந்து அசிஸ்டண்டா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சோனியா. லியோ வந்து பாத்தீங்கன்னா ரிச்மன் பை பர்த், அதாவது அவர் பிறப்பிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த என்ன சொல்றது, ஒரு செல்வந்தர் குடும்பத்துல பிறந்த ஒரு இது. ஸோ அவருக்கு சொத்து சோகம் எல்லாமே வந்து இருந்திருக்கு. எஸ்டேட்டு, ஃபேமிலி எஸ்டேட்லாம் இருந்திருக்கு. அது போக புக்ஸ் எழுதி ரிலீஸ் பண்றது மூலமா அவருக்கு அதுலயும் வந்து வருமானம். ஸோ பணத்துக்கும் சரி, சொத்து சுகத்துக்கும் எந்த பஞ்சமும் இல்லை. ஆனா அவருக்கு 50 வயசு வரப்போ அவருக்கு வந்து லைஃப்ல வந்து ஒரு ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி வெறுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ நான் வந்து இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை வந்து வேஸ்ட்டுங்கிற மாதிரி நினைக்கிறேன். அவருக்கு ஹி ஃபெல்ட் அன்ஹாப்பி அப்படின்னே சொல்லலாம். ஸோ தான் எழுதின புக்கெல்லாம் நினைச்சு கூட அவருக்கு வந்து அசிங்கமா வந்து அவர் ஃபீல் பண்ணிக்கிறார். நான் ஏன் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் எழுதிக்கூடாது, எழுத்து நினைச்சு அவர் வந்து வெறுக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருக்கு. ஸோ ஹி வாண்டட் அ சேஞ்ச். எனக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி மோட்ல வந்து என் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் சுத்தமாக நிறுத்திட்டு ஒரு சாதாரண ஒரு விவசாய மாதிரியான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு ஒரு ப்ரெசன்ட் லைஃப் வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காரு. இந்த எதுவுமே வேணாம், இந்த சொத்து சுகம் எல்லாத்தையும் வந்து ஏழை மக்களுக்கு எழுதி கொடுத்துடலாம், இல்லாட்டி யாருக்கு இதுலயோ அப்படி கொடுத்து நம்ம இப்படி ஒரு வாழ்க்கையை வாழலாம் சொல்லிட்டு லியோ வந்து சோனியா வந்து ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும், அதே மாதிரி வாழ்க்கையை நீயும் வாழணுங்கிற அப்படிங்கிற ஒரு ஒரு டிமாண்ட் வந்து வைக்கிறதுனால தான் அங்கிருந்தா வந்து இவங்களுக்கு பிரச்சனை வந்து இன்னும் அதிகமாக இருக்கு. ஸோ டு கிவ் அப் ஆல் யுவர் கம்ஃபர்ட், மணி எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இப்படி வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்றப்போ சோனியாவுக்கு வந்து அவங்க ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடிக்கடி அவங்களுக்குள்ள பயங்கர சண்டை வருது. லியோ வந்து இந்த மாதிரி இவன் என்னுடைய காசுக்காகவும் என்னுடைய புகழுக்காகவும் தான் வந்து இவன் கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிக்கிறாரு. அதனால தான் இவன் கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அக்யூசேஷனை வைக்க ஆரம்பிக்கிறாரு. லியோ வந்து எனக்கு இப்போ ஒரு சிம்பிளான ஒரு ஸ்பிரிச்சுவலான லைஃப் வந்து நான் வாழணும், ஆனால் சோனியா வந்து நீ எனக்கு தடையா இருக்க, நீயும் மாறணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ சோனியாவுடைய பிரசன்ஸை பற்றி இவருக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. இவன் லைஃப்ல இல்லாமல் இருந்தால் என் வாழ்க்கை நல்லா இருந்துக்குங்கிற மாதிரி லியோ டால்ஸ்டாய் யோசிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இரிட்டேட்டிங்காக இருந்துக்கிற மாதிரி இவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஈவன் இன்ஃபேக்ட் அவர் லெட்டர் கூட வந்து சோனியாக்கு வந்து எழுதுறாரு இந்த மாதிரி, என்னுடைய எல்லா சஃபரிங், என்னுடைய பெயின், என்னுடைய எல்லா இந்த சஃபரிங் வந்து நீ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எழுதுறாரு. அது மட்டும் இல்லாமல் க்ரூட்ஸ்கர் சொனாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவலோ ஒரு ஷார்ட் ஸ்டோரியோ ஒரு கதை ஒன்று எழுதியிருக்காரு. அதுல வந்து இவருடைய பர்சனல் லைஃப், அந்த திருமண வாழ்க்கையும் சரி, அவருடைய மனைவி பற்றியும் ஒரு கேரக்டர் உருவாக்கி அதை ஒரு கேரக்டர் அசஸ்னேட், அதாவது கதை மூலமா வந்து என் பொண்டாட்டி இப்படி, எங்க திருமண வாழ்க்கை இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட் மேனர்ல வந்து ஒரு பேட் லைட்ல வந்து காட்டின மாதிரியான ஒரு கதை வந்து அது இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க 2 பேருக்குள்ள பர்சனல் லைஃப், அவங்க திருமண வாழ்க்கை ரொம்ப வந்து பாதிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் சோனியாவை தாங்கிக்க முடியல. ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க வந்து சூசைட் அட்டம் பண்றாங்க. இந்த ரஷ்யால பார்த்தீங்கன்னா ரொம்ப பனி மூட்டமா இருக்கிற இதுதான் அந்த ஏரியாவே, அந்த ஊரே. ஸோ அங்கே வந்து இவங்க வந்து ஸ்னோவில் வந்து அந்த பனியில் வந்து நடந்து போய் அப்படியே நான் ஃப்ரீஸ் ஆகி செத்துறேன்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டு யாரோ தான் வந்து அவரை காப்பாற்றி அந்த சூசைட் அட்டன் காப்பாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் வந்து இந்த மாதிரி 2-3 டைம் சூசைட் அட்டன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவு ஒரு கசப்பான ஒரு திருமண வாழ்க்கை இருந்திருக்கு. ஸோ ரிலேஷன்ஷிப் இட் பிகம்ஸ் பிட்டர் அண்ட் பிட்டர். ரொம்ப இன்னும் ஓவர் அதிகமாக இவர் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ண ஆரம்பிக்கிறார் சோனியாவை.
அப்பப்போ மன்னிப்பும் கேட்கறாரு, என்ன மன்னிச்சிரு, பெக் பண்ண ஆரம்பிக்கிறார் ஃபர்கிவ்னஸ்க்காக. ஸோ இதெல்லாம் தாண்டி அவருக்கு வந்து 82 வயசு, 1910. அப்போ அவருக்கு 80 வயசு. இதுக்கு மேலே என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோனியா விட்டு நான் போகிறேன், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி ட்ரெயின் ஏறிறாரு. எப்போ 82 வயசுல 82 வயசுல ட்ரெயின் ஏறி போறாரு. சோனியாக்கு வந்து அப்போ ஒரு உடம்பு சரியில்லாம போகுது. ட்ரெயின்லேயே வந்து டிராவல் போய் உடம்பு சரியில்லாம போகுது. சோனியாக்கு வந்து தெரிய வருது இந்த மாதிரி. ஸோ மறுபடியும் வந்து அவங்களுக்கு சூசைட் அட்டன் பண்ணாங்க. அப்போ வந்து சோனியாக்கு வந்து ஒரு 60 வயசு இருக்கும், 60-65 வயசு இருக்கும். ஸோ சோனியா வந்து மறுபடியும் 60 வயசுல வந்து சூசைட் அட்டன் பண்றாங்க. ஸோ குளத்துல குதிச்சு சாகுற மாதிரி. அப்போ வந்து யாரோ ஒருத்தர் வந்து காப்பாத்திடுறாங்க. ஸோ நிறைய சூசைட் அட்டன் பண்ணியிருக்காங்க, நிறைய டைம் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. ஸோ இப்படி திருமண வகை போயிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊர் விட்டு ஓடிட்டாரு, பொண்டாட்டி டார்ச்சர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் இது தெரிய வருது. தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் வந்து சோனியா வந்து லியோக்கு வந்து லெட்டர் எழுதுறாரு, இந்த மாதிரி திரும்ப வந்துருங்க, நீங்களாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா, சரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை தானே வாழணும், நான் அதுக்கு ரெடி தான். எந்த ஒரு லக்ஸுரியஸ், எந்த ஒரு ஆடம்பர வாழ்க்கை இல்லாமல் ஒரு ஸ்பிரிச்சுவலான, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃபு, ஒரு அன்கண்டிஷனல் லவ் நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம், நீங்க எல்லாம் வேணாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோனியா வந்து சொல்றாங்க. இப்போ டால்ஸ்டாய் வந்து ஆல்ரெடி ஃபேமஸான ஒரு பர்சன். ஸோ அவருக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெயினில் ஏறி போயிட்டாரு பொண்டாட்டி விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் எல்லாம் பயங்கரம் பரவுது. எல்லா நியூஸ் பேப்பர்லாம் நிறைய நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது, இந்த மாதிரி ஹி ரன் அவே ஃப்ரம் ஹிஸ் வைஃப் அப்படின்ட்டு. ஸோ ட்ரெயினில் அந்த டைம்ல வந்து 82 வயசு ஆச்சு, ரொம்ப வயசாயிடுச்சு, உடம்பு சரியில்லாம போகுது. ஸோ நிமோனியாவில் தாக்கப்பட்டு கிட்டத்தட்ட சாகிற நிலைமையில இருக்காரு. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் வந்து அங்கே வந்து அந்த மாஸ்டர் வந்து அவரை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து அவர் அப்பார்ட்மெண்ட் தான் அவர் வச்சிருக்காங்க. ஸோ சோனியா வந்து வராங்க, வந்து பார்க்குறாங்க. டால்ஸ்டாயில வந்து பார்க்க முடியல, இந்த மாதிரி தன்னுடைய மனைவி வந்து பார்க்க முடியல, நம்ம இவ்வளோ இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அவமானமாகவும், அவருக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு கில்ட்டி ஃபீலாகவும் இருந்திருக்கு. நான் இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன், ஹி குடன்ட் பியர் டு சீ ஹர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அப்போ சோனியா வந்து மண்டிட்டு டால்ஸ்டாய்க்கு வந்து நெத்தியில முத்தம் கொடுத்து என்னை மன்னிச்சிருங்க, ஃபர்கிவ் மீ அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல வந்து அவர் இறந்தும் போயிடுறாரு. ஸோ இப்படி வந்து இவங்களுடைய திருமண வாழ்க்கை, பர்சனல் லைஃப் வந்து இருந்திருக்கு. கடைசியில் வந்து யாரோ ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டோ சம்திங் ஒரு மாசத்துக்கு அப்புறம் டால்ஸ்டாய் சோனியா கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்டிருக்கிறப்போ, நான் ஏன் இப்படி இருந்தேன், நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல, நான் அவர் கொண்டுட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு சொன்ன மாதிரி ஒரு ஃபேக்ட் இருக்குது. ஸோ இப்படிதான் வந்து இவங்களுடைய திருமண வாழ்க்கை போயிருக்கு. இப்போ இதுல இருந்து நம்ம வந்து லெசன்ஸ் லேர்ன், அதாவது இப்போ நார்சிசிசம் அப்படிங்கிற அந்த சுயபெருமை, நான் இப்படிதான் வாழ்வேன், இதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாரும் இருக்கணும், உலகம் இப்படிதான் இருக்கணும், நான் பிடிச்ச வாழ்க்கை எனக்கு இதுதான், எனக்கு தான் எல்லாருமே வந்து கண்ட்ரோலா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து அப்படிதான் டால்ஸ்டாயும் வாழ்ந்திருக்காரு கிட்டத்தட்ட. அந்த மாதிரி ஒரு நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டியோ வந்து அவருக்கு கொஞ்சம் இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ லெசன்ஸ் லேர்ன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ரிலேஷன்ஷிப்ங்கிறதே வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் தான். அதில் வந்து நம்ம படத்தில் காட்டுற மாதிரி வந்து எல்லாமே வந்து ஒரு போர்ஷன் மட்டும் தான் வந்து காட்டுவோம். ஸோ திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குது, குடும்பம் மூலமாகவும் சரி, நட்பு வட்டாரங்கள், வேலை பார்க்குற இடத்துல மூலமா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து என்ன மாதிரியான லவ்வர்ஸாக இருக்கட்டும், ஸோ என்ன மாதிரியான அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் வந்து யாருமே வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கறது கிடையாது, சொல்லிக் கொடுக்குறதும் கிடையாதுன்னு சொல்ல போனால். பெண்களுக்கு வந்து அவங்க அம்மா வந்து தன் பொண்ணுக்கிட்ட வந்து கல்யாணம் ஆகிற சமயத்தில், கல்யாணத்துக்கு முன்னாடி திருமண வாழ்க்கைனா இப்படியெல்லாம் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்லுவாங்களே தவிர, அதை ஃபேஸ் பண்ணுறதோ இல்லாட்டி அதை கடந்து வர மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்ல மாட்டாங்க. அதே தான் வந்து சோனியாவுக்கும் நடந்திருக்கு. சோனியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவான ஃபேமிலியில் வந்து வந்தவங்க. அந்த காலத்தை சொல்லவும் வேண்டாம், மேபி ஆணாதிக்க சமூகம் வந்து இன்னும் இருக்கிற மாதிரி காலகட்டத்தில் வந்து அப்போ வந்து இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது. ஸோ ஹியூமன் மட்டும் கிடையாது, அந்த ஒரு உறவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு உயிர்ப்பு இருக்கு. ரிலேஷன்ஷிப் ஆல்சோ ஹேஸ் அ லைஃப் அண்ட் பர்சனாலிட்டி. ஒரு மனிதருக்கு மட்டும் இல்லை, அந்த உறவுக்கும் வந்து ஒரு பர்சனாலிட்டி இருக்கு. அது ரெண்டு பேருடைய நடத்தையை வச்சு தான் வந்து அதுக்கான ஒரு உருவமே கொடுக்க முடியும் அந்த உறவுக்கு, அந்த ரிலேஷன்ஷிப்க்கு. ஸோ இந்த செல்ஃபிஷ் நார்சிசிசம் ரிலேஷன்ஷிப் வந்து லியோக்கும் சோனியாவுக்கும் இருந்திருக்கு. அது வந்து அவங்க எங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்குள்ள இந்த லேக் ஆஃப் எம்பத்தி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதாவது ஒரு மனநிலையை புரிந்து கொள்ளும் தெரியும், அடுத்தவங்களுடைய அவங்கள என்ன சொல்றது, டு புட் அவர் செல்ஃப் இன் தேர் ஷூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க இடத்துல அவங்க என்ன மாதிரியான ஒரு லைஃப் வந்து வாழ்றாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத நம்ம அந்த பார்க்குற திறன் வந்து, அதை ஃபீல் பண்ற திறன் வந்து நமக்கு இருக்காது. ஸோ அதாவது லேக் ஆஃப் எம்பத்தின்னு சொல்லுவோம். அந்த எம்பத்தி வந்து நம்ம கிட்ட கிடையாது. அதுதான் வந்து சோனியாக்கும் சரி, லியோ டால்ஸ்டாய்க்கும் ரெண்டு பேருக்குமே இருந்திருக்கு. லியோ டால்ஸ்டாய் டீப்லி நார்சிசிஸ்ட், ஒரு சுயநலவாதி. சோனியா வந்து கிட்டத்தட்ட தன்னைத்தானே வந்து ரேட்டட் ஹெர்செல்ஃப் ஆஸ் ஹை அப்படிங்கிற மாதிரியும் இருந்திருக்காங்க. சோனியா பொறுத்த வரைக்கும் என்னன்னா, லியோ வந்து என்னை கல்யாணம் பண்ணதே வந்துட்டு அவர் வந்து அதை ரிக்ரெட் பண்றாரு, அந்த மேரேஜ் லைஃபே வந்து ரிக்ரெட் பண்றாருங்கிற மாதிரி சோனியா வந்து நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. லியோ டால்ஸ்டாயை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புதிய திருமண வாழ்க்கைக்கான வந்து
என்னோட விருப்பத்துல வந்து அவளால புரிஞ்சுக்க முடியல, எனக்கு இப்படி ஒரு விருப்பம் இருக்கு, இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு புரிஞ்சுக்கலாம்னு இவர் வந்து இவருக்கு ஒரு தாட் இருந்திருக்கு, சோனியாவுக்கு ஒரு தாட் இருந்திருக்கு. ஸோ இதே மனநிலையை வந்து இவங்க வந்து 50 வருஷம் வந்து வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. தே லிவ்ட் பட் தே மிஸ் அண்டர்ஸ்டுட் ஃபார் 48 இயர்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ கடைசியா இதெல்லாம் லெசன்ஸ் லேர்ன் வாட் தே குட் ஹவ் டன். ஸோ லியோ டால்ஸ்டாய், சோனியா மாதிரி இன்னைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தம்பதிகள் வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ உறவுகளில் வந்து சிக்கலான விஷயங்கள் நிறைய இருக்கத்தான் செய்யுது. பட் டால்ஸ்டாய், சோனியா மூலமாக நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். டால்ஸ்டாய் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோனியா வந்து ஏன்னா அவருக்கு கிட்டத்தட்ட 13 குழந்தைகள். என்னதான் வந்து அவங்களுக்கு செக்ஷுவல் லைஃப் வந்து நல்லா தான் இருந்திருக்கு, என்னதான் அந்த சண்டை சச்சரவுகள் இருந்தாலுமே 13 குழந்தைகளுக்கு வந்து அப்பாவாக இருந்திருக்காரு. அவருக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்பிரிச்சுவலான லைஃப் வந்து வாழணும்னு தான் நினச்சிருக்காரு. பட் இது வந்து அவர் வந்து சோனியா கிட்ட வந்து அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை வளர்ப்புங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அவள் அதை பண்ணிட்டு இருக்கா, நம்ம முடிஞ்ச அதை ஹெல்ப் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருந்திருக்கலாம், அவர் தோணியிருக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, எனக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை, ஓகே. ஆனால் அதை வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணிருக்கூடாது. சோனியா வந்து அப்படி ஒரு வாழ்க்கை நீ என் கூட வந்து வாழுங்கிற மாதிரி அவளுக்கு பிடிக்காத பட்சத்தில் அதை பண்ணிருக்கூடாது. ஸோ இதை அவர் யோசிச்சிருக்கணும், அது பண்ணலை. ஸோ அதை வந்து ஒரு வாட் ஹீ குட் ஹவ் டன் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, யாராலையும் வந்து உடனே வந்து மாற்ற முடியாது. அதாவது எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணத்துக்கு அப்புறம் வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், சில சாக்ரிஃபைஸ் வந்து இருக்கத்தான் செய்யும். சிலருக்கு வந்து டைம் ஆகும், சிலர் வந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து மாறுவாங்க. ஸோ இவர் வந்து உடனே எனக்காக நீ மாறணும் அப்படின்னு நினச்சிருக்காரு சோனியாவை. ஸோ ஷி கேனாட் சேஞ்ச் சடன்லி அப்படிங்கிற ஃபேக்ட் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கான மைண்ட் செட் தான் வந்து லியோ டால்ஸ்டாய் இருந்து காட்டுது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய சோனியாவுடைய 2 பாயிண்ட் சொன்னதும் சரி, இன்னொன்று வந்து என்னுடைய ஓன் சைடு எனக்குன்னு சில சிக்கல்கள் இருக்கு, அதை வந்து மனசு விட்டு அவர் பேசியிருக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்திருக்கு, இல்லை நான் இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து பேசியிருக்கலாம். அதை விட்டுட்டு அவர் டிமாண்ட் பண்ணியிருக்காரு, நீ இப்படி தான் வாழணும், என் லைஃப் இப்படி இருக்கு, நீ இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணியிருக்காரு. ஃபோர்ஸ் பண்ணுறது, டிமாண்ட் பண்ணுறதெல்லாம் வந்து அவர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த லேக் ஆஃப் எம்பத்தியில் வந்து வர அந்த நார்சிசிசம் பிஹேவியருக்கான ஒரு முக்கியமான பாயிண்ட். சரி, இப்போ சோனியாக்கு வரும். டால்ஸ்டாய் கிட்ட இதெல்லாம் வந்து சிக்கல், இதெல்லாம் அவர் பண்ணியிருக்கலாம். சோனியா கிட்ட பார்த்தீங்கன்னா, லியோ டால்ஸ்டாய் வந்து பார்த்தீங்கன்னா செல்வந்தர் குடும்பம் தான். பட் 2 வயசுல வந்து அவங்க அம்மா இறந்துடுறாங்க. ஸோ அவருக்கு விவரமே தெரியாத வயசுல வந்து இறந்துடுறாங்க. அவருடைய இளமை காலம், அந்த யூத் லைஃப் பார்த்தீங்கன்னா ரெக்லெஸ்ஸான ஒரு லைஃப். அதாவது ஒரு பொறுப்பே இல்லாமல் ஒரு ஊதாரி மாதிரி கேம்பிளிங், ட்ரிங்கிங் எல்லாமே. ஒரு அன்பு, பாசம் வந்து பொதுவாக குடும்பத்துக்கிட்ட இருந்தும் முக்கியமாக அம்மா கிட்ட இருந்து கிடைக்கணும், அதுக்கு வந்து அவருக்கு கிடைக்கல. ஸோ அதனால யூத் லைஃப் வந்து ஒரு பொறுப்பற்ற லைஃபாக தான் இருந்திருக்கு. இதை வந்து சோனியாவுக்கு வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஓகே இவனுடைய சைல்டுஹுட் வந்து இவனுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ராமா வந்து இருந்திருக்கு, அவனுக்கு எது தேவை, அவன் லைஃப் எதுனே தெரியல, நம்மளால முடிஞ்ச ஹெல்ப். அதாவது இது எப்படின்னா வந்து புருஷனை வந்து மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, பட் புருஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே இவனுக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் இருந்திருக்கு, அதனால அவன் இப்படி இருக்கான் போல, நம்மளால நம்ம ஒரு மனைவியை வந்து நம்ம என்ன வந்து என்ன ஹெல்ப் பண்ணலாம், என்ன மாதிரி அவனோட அன்ஹாப்பி சைடுன்னு ஒன்று இருக்கு, அவனுக்கு ஒரு ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமா வந்து இப்படி இருந்திருக்கு, இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். சோனியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம், இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது அவருக்குன்னு ஒரு பர்சனல் கிரைசிஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். சிலர் வந்து வெளிப்படையாக காட்டுவாங்க ஆண்கள், சில ஆண்கள் வந்து கோபமாக காட்டுவாங்க, சில ஆண்கள் வந்து காட்டவே மாட்டாங்க, அவங்க வந்து சொன்னாலும் புரியாதுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான, ஏன்னா இங்கே ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர் பை டாக்கிங். 2 பேரும் மனசு விட்டு பேசுறது மூலமாக மட்டும்தான் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ இதெல்லாம் வந்து டால்ஸ்டாயும் பண்ணல, சோனியாவும் பண்ணல. 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்காம இருந்திருக்க காரணம் வந்து they were not open to each other அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த he is undergoing இந்த பர்சனல் கிரைசிஸ். ஏன் இவர் இப்படி இருக்காரு, ஸோ நம்ம எப்படி என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணால் அவர் வந்து இன்னும் பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கலாம். ஸோ அந்த ஒரு எம்பத்தி ஃபீல் வந்து அவருக்கு இருந்தது. அவரோட இடத்துல இருந்து பார்த்துருக்கலாம், அவருடைய வாழ்க்கை வந்து இந்த மாதிரி வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறது. ஸோ 2 பேரும் வந்து பண்ண முக்கியமான தப்பு, அதை பண்ணாமல் இருந்ததுன்னா 2 பேர் சைட்லையும் அந்த எம்பத்தி வந்து இல்லை. எம்பத்தி இருந்தால் கண்டிப்பாக அவங்க ரிலேஷன்ஷிப் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். என்னதான் 40 வயசு 50 வயசு வாழ்ந்திருந்தாலுமே ஒரு கசப்பான ஒரு பிட்டர் ரிலேஷன்ஷிப் தான் வந்து அவங்களுக்குள்ள திருமண வாழ்க்கை இருந்திருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து எவ்ரி பர்சன் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணும் 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா வேற வேற இதுதான். ஒரு ஆணும் இன்னொரு ஆணும் ஒரே மாதிரி வந்து ஃப்ரெண்டுன்னு நினைச்சாலுமே அவங்களுக்கு குணாதிசயங்கள், பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் வந்து கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமானவன், இண்டிவிஜுவல் செப்பரேட் இண்டிவிஜுவல் ஜெயகாந்தன் அந்தரங்கம் புனிதமானதை சொல்லியிருப்பாரு. ஒவ்வொருத்தருக்கும் தனி மனித விருப்பு வெறுப்புகளாக இருக்கும், அதை வந்து நம்ம அங்கீகரிக்கணும், அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது வந்து எம்பத்தி மூலமாக மட்டும்தான் நடக்கும். முக்கியமாக ஓப்பனாக பேசணும் அப்படிங்கிறது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் லவ் இருந்திருக்கு, இல்லாமல் வந்து இப்படி 50 வருஷம் வாழ்ந்திருக்க முடியாது. கொஞ்சம் லவ் இருந்திருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மாதிரியான ஒரு நார்சிசிசம் பிஹேவியர் வந்து அப்பப்போ இருந்திருந்தாலும்
டாக்டர் ராம் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, நீங்கள் வந்து எந்த ஒரு மனிதன் வந்து 100% வெறுக்க முடியாது அப்படிங்கிறது. அதுதான் வந்து லியோ டால்ஸ்டாய் சோனியா வாழ்க்கையில் நடந்திருக்கு. அவர் தன்னுடைய தான் சாக போறோங்கிற அந்த கடைசி மொமெண்ட்லயும் டால்ஸ்டாய் வந்து அந்த கில் ஃபீல் அவருக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி சோனியா வந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க, ஃபர்கிவ் மீ அப்படிங்கிற மாதிரியான அந்த இது வந்திருக்கு. ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே வந்து இது உயிரோடு இருக்கவும் சரி, இறக்குற சமயத்தும் சரி, அந்த காதல், அந்த அன்பு, அந்த விருப்பு வெறுப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஒரு சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். பட் யாரையும் வந்து நீங்கள் வந்து 100% வெறுக்க முடியாதுங்கிறது வந்துட்டு ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை அப்படின்னே கூட சொல்லலாம். நாட் எவ்ரி ஒன், பட் அகெயின் ஜென்ரலாக நான் சொல்கிறேன். ஸோ சோனியா அண்ட் லியோ மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டிக்கான ஒரு திருமண உறவு இருந்தாலுமே அது இந்த எண்ட் ஷீ ஸ்டில் லவ் லியோ டால்ஸ்டாய் அப்படிங்கிறது தான். இது வந்து நார்சிசம் சப்போர்ட் பண்ணுற மாதிரியே நான் எந்த ஒரு ஸ்டாண்டும் நான் எடுக்கல, நான் முன்வைக்கவும் கிடையாது. பட் அந்த எம்பத்திங்கிற அந்த விஷயம், அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரியாலிட்டி அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் நாளைக்கு நிறைய 2K கிட்ஸும் சரி, ஈவன் கல்யாணம் ஆகாமல் இருக்கிற அந்த ஒரு ஏர்லி 20 to 25 அந்த ஏஜில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு பூரிப்பு இருக்கும். திருமண வாழ்க்கை இல்லாட்டி லவ் பண்ணுறப்போ இதுதான் வாழ்க்கை போல அப்படின்லாம் நினைப்பீங்க. பட் அப்படி கிடையாது. ரியாலிட்டி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். திருமணத்துக்கு அப்புறம் நிறைய சிக்கல்கள், நிறைய பிரச்சனைகள் வரும். இதை சரி செய்யக்கூடிய ஒரே இது வந்து நீங்கள் உங்கள் மனைவி எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, எந்த அளவுக்கு ஓப்பனாக வந்து பேசி அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. எல்லாத்துக்கும் சொல்யூஷனுங்கிறது அவசியம் கிடையாது, பட் லிசன் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தான் டால்ஸ்டாய் கிட்டையும் சோனியா கிட்டையும் ஒரு மிஸ்ஸிங் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் வந்து பட் இன் எவ்ரி ரிலேஷன்ஷிப் மேக் ஷூர் யூ போத் எம்பத்திக் டு ஈச் அதர் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோ மூலம் நான் சொல்ல வர விஷயம். ஸோ டாக்ஸிக் கப்புள்ங்கிறது வந்துட்டு வெளியில் வந்து யாருமே காட்டிக்க போகிறதில்ல. எல்லாருமே வந்து இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் போடுறாங்க சரி, இல்லாட்டி ஃபோட்டோஸ் போடுறாங்க, வி ஆர் மேட் ஃபார் ஈச் அதர், வி ஆர் த பெஸ்ட் கப்புள், லவபிள் ஹஸ்பண்ட், லவபிள் ஒய்ஃப் அப்படின்லாம் போட தான் செய்யும். பட் 4 செவத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள், நிறைய சண்டைகள் இருக்கத்தான் செய்யும். பட் வெளியில் காட்டிக்கிறப்போ அப்படி இருக்கும். பட் உள்ளுக்குள்ள 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக எந்த அளவுக்கு வந்து புரிதலோட வாழ்றாங்க, அந்த பிரச்சனைகள் எப்படி ஒன்றா சேர்ந்து சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் முக்கியமாக இந்த புக்கை வந்து டெஃபினட்டாக நீங்கள் வாங்கி படிக்கணும். நான் சொன்னது ஒரே ஒரு ஸ்டோரி தான். இந்த மாதிரி 100கணக்கான ஸ்டோரிஸ் வந்து ஒவ்வொரு நம்மளுடைய குணாதிசயங்கள், நான் சொல்றேன் அந்த பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் வந்து ஒவ்வொன்றும் எப்படி இருக்கு. இப்போ கன்ஃபரண்ட் யுவர் டார்க் சைட் அப்படின்னு ஒன்று இருக்குது. நமக்குள்ள இந்த அண்ணாமலையில டயலாக் சொல்ற மாதிரி எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த மிருகத்தை தட்டி எழுப்பிட்டார். ஸோ எல்லாத்துக்குள்ள இந்த ஒரு மிருகத்தனம் இருக்கும். நிறைய பேர் வெளியில காட்டிக்க மாட்டோம். நிறைய பேர் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். வெளியில வர தருணமோ அதுக்கான டைமோ சிச்சுவேஷன் வந்து இல்லாமல் இருக்கும். வெளியில வரப்போ நான் ஏன் எப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின்ல வரும். ஸோ அதெல்லாம் வந்து புதுசா இப்போ பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து இயற்கையாக இருக்கிற குணங்கள் தான். அந்த மாதிரி நிறையா எக்ஸாம்பிள்ஸோட நிறைய பர்சனாலிட்டிஸ் பற்றியும், நிறைய செலிபிரிட்டிஸ், உலக வேர்ல்ட் லீடர்ஸ் நிறைய பேரை பற்றி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கி படிக்கலாம். இந்த புக்கோட லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.